அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இது வந்து மோஷனே போக மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்மள்ட்ட மருந்து கேட்டிருக்காங்கம்மா. இதை கண்டினியூவாக சாப்பிட்டாங்கன்னா வந்து கண்டிப்பாக மோஷன் போவோம். அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக மோஷன் போவோம். மோஷன் வந்து ஒரு மனிதருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா. நிறைய தண்ணி குடிச்சிங்கனாலுமே அல்லாவது கொண்டு இந்த மோஷன்லாம் ஃப்ரீ ஆகிடும். மோஷன் வந்து நீங்கள் போகலைன்னா பல வியாதிக்கு நம்ம ஆளாகிடுவோம்மா. அதனால் வந்து இந்த மோஷன் போகிறத வந்து கண்டினியூவாக நம்ம அந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு பழக்கப்படுத்தி வச்சுக்கணும். சரியா? இது வந்து இந்த பல்படி வாங்கினஹம்மா இந்த பவுடரு நிறைய நல்லா போயிடுச்சு. எங்களுக்கு இந்த பல்லு வலி தொல்லையே இல்லை, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 5 டப்பா வாங்கிட்டு போயிருந்தேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால் எங்களுக்கு மறுபடியும் ஒரு 5 டப்பி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கம்மா. சூப்பராக இருக்குதா, அந்த வலிலாம் குறைஞ்சிச்சா, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க நான் பல்லு வலியால், இது நல்லா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கம்மா. இது வந்து ஹெல்த்து பவுடர்மா. இதை கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜிக்காக இருப்பீங்க. நீங்கள் கண்ணுக்கு தெரியாதெல்லாம் வாங்கி நம்ம எனர்ஜிக்காக நீங்கள் என்னென்னமோ வாங்குறீங்க. இதை கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜிக்காக இருப்பீங்க. அந்த காலத்து இதெல்லாம் வந்து காலை பசியாரம்மா. சரிங்களா? காலை கஞ்சி வச்சு குடிக்கிறது இதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டிங்கன்னா எந்த சீக்கு சிவப்பும் இருக்காது. நம்ம அந்த காலத்தில் மாதிரியே உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற மாதிரி அதுமாரி கண்டினியூ பண்ணாலுமே 100 வயசு வரைக்கும் எந்த ஒரு சீக்கு சவுக்கு இல்லாமல் ஹாயாக இருப்பீங்க. அல்லாவதை கொண்டு இந்த சோப்புலாம் கேட்டிருக்காம்மா. இன்னும் சோப்புலாம் நான் எடுத்து வைக்கணும். இன்ஷால்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். அப்புறமா வந்து இன்றைக்கி இன்ஷால்லாம் நான் கொரியல் அனுப்பிடுவோம்மா. அப்புறமா வந்து ரொம்ப குடிக்கிறஹா, மனசு உடம்பு வீட்டில் ஒரு நிம்மதியாக இல்லைன்னு சொல்லிட்டு மருந்து கேட்டிருக்காஹா. இன்ஷால்லா நம்ம 3 பேருக்கு மருந்து செய்வோம். இன்ஷால்லா அதையும் நான் வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு குடிக்காதீங்க. நம்ம இருக்கிறது கொஞ்சம் காலம், நம்ம மனைவியோட குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அதுமாரி குடிச்சிட்டு வீட்டில் வந்து குழந்தைங்க ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் சதறி போய் கஷ்டப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? அது என்ன கஷ்டப்படுது உண்டு. தயவு செஞ்சு அந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கு, ஹராமான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்கம்மா. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைகளுவோ புருஷன் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமாக ஹாயாக இருக்கணுமா. சரிங்களா? 4 பேருக்கு ஒரு மதிப்பாகவும் இருக்கும், கண்ணியமாகவும் இருக்கும். அந்த மாதிரி வந்து இருந்தால் தாம்மா வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி குடிச்சிட்டு நம்மளையும் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கும் நிம்மதி இல்லாமலாம் இருக்காதீங்க. இன்ஷால்லா நான் அந்த வீடியோ போடுவேன். இன்ஷால்லா நான் வந்து டைம் இருந்தால் கண்டிப்பாக போடுவோம்மா. இன்ஷால்லா. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நீங்களாம் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக தான் நான் திரும்பி நான் அதையே பேசிக்கிட்டே இருக்கேன். ஆரோக்கியமாக இருக்கணும், ஹாயாக இருக்கணும், எந்த சீக்கும் இல்லாமல் நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கணுமா. சீக்கே எனக்கு இல்லை, நாங்கள் ரொம்ப ஹாயாக ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்ஷால்லா அல்லாஹ் அதை கொண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் இன்னும் நல்லா டெவலப் ஆக முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.